சினிமா துறையில திரைப்படங்களுடைய வசூல் எவ்வளவு அப்படிங்கிற நிலவரம் அந்த படத்துடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணியா இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாது. தமிழ் சினிமால 2024ஆம் ஆண்டு அதிக வசூலை ஈட்டிய டாப் 10 திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பட்டியலில் 455 கோடி ரூபாய் வசூலோட விஜயுடைய த கோட் திரைப்படம் முதல் இடத்துலையும், 330 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலோட சிவகார்த்திகேயனுடைய அமரன் இரண்டாம் இடத்துலையும் இருக்கு. இந்த பட்டியலில் சில பல சர்ப்ரைஸ் படங்களும் இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் இந்த வருஷம் வெளியான படம் கோட். கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவானதா சொல்லப்படக்கூடிய இந்த படம் உலக அளவில் 455 கோடி ரூபாயை வசூலிச்சதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. டிஏஜிங் தொழில்நுட்பம், சிவகார்த்திகேயனுடைய கேமியோ, த்ரிஷாவுடைய நடனம், நடிகர்கள் பட்டாளம், இரட்டை வேடத்துல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தும் கலந்த கலவையா வெளியான இந்த படம் அயற்சி இல்லாத திரைக்கதையால ஸ்கோர் செஞ்சது. இந்த வருஷத்துடைய சர்ப்ரைஸ் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் அப்படின்னா அது அமரன் படம் தான். மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக்கா உருவான இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்காரு. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் தயாரிச்ச இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. 150 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த படம் உலக அளவில் 330 கோடி ரூபாய்க்கும் மேலா வசூலிச்சது. போலீஸ் என்கவுண்டருக்கு எதிராகவும் நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களுடைய மோசடிகளை தோலுரிக்கும் படமாகவும் அமைஞ்சது. தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிச்ச வேட்டையன் திரைப்படம். ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன், ராணா, மஞ்சு வாரியார், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் பட்டாளம் இதுல நடிச்சிருந்தாங்க. அனிருத் இசையமைச்சிருந்த இந்த படத்துடைய பட்ஜெட் 200 கோடி ரூபாய்க்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் உலக அளவில் 253 கோடி ரூபாயை வசூலிச்சதா தகவல் வெளியாகிருக்கு. 40 கோடி ரூபாய்க்கும் குறைவான பட்ஜெட்ல உருவானதா சொல்லப்படக்கூடிய ஒரு படம் 155 கோடி ரூபாய் வசூலை எட்டியது அப்படின்னா அதுக்கு கண்டென்ட் தான் மெயின் காரணம். அப்படியான ஒரு கண்டென்ட்டையும் திரைக்கதையும் கொண்ட படம் மகாராஜா. விஜய் சேதுபதியுடைய 50வது படம். நித்திலன் இயக்கிய இந்த படத்துல அனுராக் கஷ்யப் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. சீனாவில் வெளியிடப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வசூலிச்சது. பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசிய இந்த படம் நான் லீனியர் திரைக்கதையால ஈர்க்கப்பட்டது. தன்னுடைய குடும்பத்தை காக்க எந்த ஒரு எல்லைக்கும் செல்லும் ஒருவனுடைய பாசம், அவர் சந்திக்கும் துரோகம், பழிவாங்கும் உணர்வை திரையில ராயனாக்கினார் தனுஷ். அவர் இயக்கி நடிச்ச இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. உலக அளவில் 154 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு 4வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த படம் OTT வெளியீட்டுல கலவையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. A.R. ரஹ்மான் இசையில உசிரே நீதானே அப்படிங்கிற இந்த வரிகள் இடம்பெற்ற அடங்காத அசுரன் பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடிச்சது குறிப்பிடத்தக்கது. ஊழலுக்கு எதிராக கமலும் சங்கரும் இணைந்து ஆடிய களம் தான் இந்தியன் 2. எஸ்.ஜே. சூர்யா, ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் வெளியாகி எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றது. இருந்தாலும் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பட்ஜெட்டை கொண்ட இந்த படம் உலக அளவில் 140 கோடி ரூபாயை நெருங்கியதா தகவல் சொல்லப்படுது. இதன் மூலம் இந்த படம் நஷ்டத்தை எதிர்கொண்டதாகவும் சொல்றாங்க. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்கக்கூடிய கங்வா திரைப்படத்தை ஞானவேல் ராஜா தயாரிச்சாரு. இந்த படம் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்டுச்சு. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. எதிர்மறை விமர்சனங்களால இந்த படம் பட்ஜெட்டை கூட நெருங்கல. உலக அளவில் 110 கோடி ரூபாய் வரை வசூலிச்சதா சொல்லப்படுது. இந்த படம் மீதான அதீத எதிர்பார்ப்பும் அதை ஈடு செய்ய முடியாத திரைக்கதையும் தான் படத்துடைய தோல்விக்கு காரணமா அமைஞ்சது. சுந்தர் சி இயக்கத்துல கோடையில குழந்தைகளை குறி வச்சு வெளியான திகில் காமெடி படமான அரண்மனை 4 100 கோடி ரூபாய் வசூலை எட்டி வரவேற்பு பெற்றது. ஆனா OTTல இந்த படம் எதிர்மறை விமர்சனத்தை பெற்றது. தமனா, ராஷி கண்ணா, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிச்ச இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி இசையமைச்சாரு. படத்துடைய பட்ஜெட் 40 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. ரஞ்சித் இயக்கத்துல விக்ரம் நடிச்ச தங்கலான் படம் கோலார் தங்கவையில பின்னணியா கொண்டு ஆதிக்கம் சுரண்டலுக்கு எதிராக மேஜிக்கல் ரியலிசம் திரைக்கதை புதுமை கொடுத்தது. இசையில ஜிவி பிரகாஷ் கவனிக்க வச்சாரு. 70 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவானதா கூறப்படக்கூடிய இந்த படம் உலகம் முழுவதும் 80 கோடி ரூபாய் வசூல நெருங்குச்சு. அஜய் ஞானமுத்து இயக்கத்துல அருள்நிதி நடிச்ச திரைப்படம் டிமாண்டி காலனி 2. பிரியா பவானி சங்கர் நாயகியா நடிச்சாங்க. ஹாரர் படத்துக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த இந்த படம் உலக அளவில் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை குவிச்சது. சாம் சிஎஸ் உடைய அச்சுறுத்தும் இசை இந்த படத்துக்கு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பட்டியலில் நீங்க பார்த்த படம் என்னது அல்லது உங்களுடைய மனம் கவர்ந்த படம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.